ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜிஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல விஜய் காவேரி 2 பேரும் ஆஃபீஸ் போயிட்டு வர தருணத்துல வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரெடியா இருக்காங்க. சித்தி எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் விஜய் ரெடி ஆயிட்டு வராரு. இந்த சைடு அஜய் ரெடி ஆயிட்டு வரதை பார்த்து, என்னடா ஷர்ட் போட்டிருக்க, இந்த ஷர்ட்டை நீ போட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா உன்னை லவ் பண்ண பொண்ணு வேண்டானே சொல்லிடும் அப்படின்னு சொல்றாரு. வேற ஷர்ட்டை போட்டுட்டு வர இந்த பக்கம் காவேரி, என்னம்மா நீ இன்னும் ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்க, இல்ல தாத்தா நான் வரல, எனக்கு கப்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாரும் கிளம்பி வெளியில போயிடுவோம், அந்த டைம்ல நீ ஒண்டியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றதை கேட்ட அன்பரசு, அது ஒன்றும் இல்லை, காவேரி ஒன்றும் இல்லாம தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, ஆகினியை பார்த்து அவளுக்கு லைட்டா பொறாம, அதனால தான் வரமாட்டேன்னு சொல்றதை கேட்டு தாத்தா கோவப்பட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு. சரி நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, இன்னொரு பக்கம் விஜய், மாமா காவேரி நீ வா, வந்தா அங்க கெத்தா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் தாத்தா சொல்றதன் பேர்ல காவேரியும் கிளம்பி வர பிடிக்காதவங்களாம் எதுக்காக கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரணும், அது இல்லாம இப்ப லேட் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்றதை கேட்ட விஜய், காவேரி வரலன்னா அப்ப நானும் வரமாட்டேன், பரவாயில்லையா உங்களுக்குன்னு அப்படின்னு சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் அமைதியே போறாரு அன்பரசு. இந்த பக்கம் யமுனா நிவினை பார்த்து மீட் பண்ண, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா அப்படின்னு கேட்க, என்ன விஷயம் அது அப்படின்னு நிவினும் கேட்க, விஜய் மாமாவோட தம்பியான அஜய்க்கும் ராகினிக்கும் வந்து கல்யாணம் பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு அதிர்ச்சியை போறாரு. எப்படி இதெல்லாம் அப்படின்னு ஏதோ 2 பேர் விரும்பினாங்க அப்படின்னு சொல்றதை கேட்டு, அது எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க, அதுக்கு முன்னாடி அக்கா தான் உங்களை லவ் பண்ணா நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ராகினி ரொம்ப தடங்களாவே இருந்தா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நிவின் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காரு. இந்த பக்கம் ராகினி வீட்டுக்கு போனவங்க எல்லாருமே உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதாவை பார்த்த அன்பரசு, இந்த வீட்டை பாத்தியம்மா, நம்மளோட மருமகளுக்காக இந்த வீட்டை வந்து வாங்கி போட்டிருக்கா போல, சம்பந்தம் மட்டும் இல்லாம சென்னையில 4 வீடு இருக்கு, அது இல்லாம கொடைக்கானல நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா பேச, அஜய் பார்த்து லக்கி ஃபெலோ தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பசுபதி உங்களை விடவா விஜய், உங்களுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை, அந்த நேரத்துல ஒதுங்க இடம் கொடுத்தாரு உங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு சிறு திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்க எல்லா சொத்தும் வந்து விஜயோடது தான், எல்லா சொத்துலையும் பார்த்துக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருந்தது, இப்ப எல்லாத்தையும் விஜய் கிட்டே நாங்க கொடுத்துட்டோம், அவனோட தயவுல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றது கேட்ட அன்பரசு பயந்து போய், மாமா இப்போ யாரோட சொத்துன்னு சொல்லிட்டு பேசவா இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ற மாதிரி பேசிடுறாரு. இந்த பசுபதியோட ஒய்ஃப் மலர், என்னம்மா காவேரி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்களும் காவேரியோட அப்பாவும் நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தோம், அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் நிலைமையே மாறி போச்சு, அந்த பொண்ணு ஒரு நல்ல பொண்ணா தான் நாங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதை கேட்டு உடனே விஜய் வந்து சிரிப்போட, இப்படி நடத்துனீங்க அப்படின்னு தான் எனக்கும் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. ராகினி கீழே இறங்கி வராங்க, வந்து கீழே வந்தவொடனே எல்லாரும் பெரியவங்க காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இதை பார்த்து எல்லாமே ரொம்பவே பிரமிப்போட பாக்குறாங்க. இவ்வளோ ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்ணு எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்களம்மா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்ல, ஆமாண்டா ரொம்பவே அடக்க ஒடுக்கமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ராகினியை பார்க்க கோவம் அடைஞ்ச காவேரி, என்ன அப்படி உங்களுக்கு அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்ல உன்கிட்ட இல்லாதது ஒன்று அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன அப்படி இருக்கு அப்படின்னு காவேரியும் கேட்க, ஒன்றும் நல்லா வெக்கப்படுறாங்க, உனக்கு அதெல்லாம் வராதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்ட சொல்ல, காவேரியும் கோவப்படுறாங்க. பசுபதி, அப்புறம் தம்பி உங்களோட பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காதில் வாங்கிக்காத விஜய் ஃபோன் எடுத்து என்ன பண்ணுறாரு, ஃபோன் பேசுகிற மாதிரி பேசிகிட்டே போகிறாரு. இல்லை என்ன பண்ணுறது, நீ பேசுறது மட்டும் எனக்கு சரியாக கேட்கவே மாட்டேங்குது, திமிர் பிடிச்ச ஆலியா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியை கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டே போகிறாரு. இது ரொம்பவே நோஸ் கட் ஆகிடுது பசுபதிக்கு. இந்த நடந்த இன்சிடென்ட்டை பார்த்து காவேரியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க.